Welcome student, I am Ganesan. இப்போ இந்த Gauss-Jordan method யூஸ் பண்ணி இந்த simultaneous equation சால்வ் பண்ணலாம். இப்போ பத்தி இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்திருந்தேன். simultaneous equation இருந்து நம்ம என்ன பண்ணனும்? மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். மேட்ரிக்ஸ் ஆஃப் தி given simultaneous equation. சரி, அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதுல இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து A என்ற மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணனும். இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ஸ்ல இருக்க கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா 1 1 1 அது எழுதிட்டேன். 2 3 4 3 4 5 அதாவது A என்ற மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. B என்ற மேட்ரிக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற 9 13 40 அண்ட் எக்ஸ்ன்றது 3 அன்னோன்ஸ் எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் AB நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏவும் பியும் கம்பைன் பண்ணி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் இதுல இருக்க மேட்ரிக்ஸ் ஓட இந்த B ல இருக்கிறத சேர்த்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஏவையும் பியையும் எடுத்து எழுதும்போது நடுவில் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். சரி, காஸ்-ஜோர்டன் மெத்தடுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ரோவை யூஸ் பண்ணி கீழே இருக்க இந்த ரெண்டுத்தையுமே நான் ஜீரோ ஆக்க போறேன். சரி, அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எதை ஜீரோ ஆக்கணும், இதை ஜீரோ ஆக்கணும். அப்போ அது R2. ஸோ R2 கிவ்ஸ் இதை R1 யூஸ் பண்ணி பண்ணணும். அப்போ R1ல 1 இருக்கனால இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணா போதும். அப்போ எப்படி எழுதலாம்? R2 gives R2 minus 2R1. ஸோ R1 2ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணீங்கன்னாவே அது ஜீரோ ஆயிடும். அடுத்தது இந்த R3 டேர்மையும் ஜீரோ ஆக்கணும். அதுக்கு என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும்னா R3 gives R3 minus 3R1. அதாவது இங்க இருக்க 3 இந்த R1ஓட மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணீங்கன்னாவே ஜீரோ ஆயிடும். ஸோ இதுதான் நான் இங்க பண்ண போறேன். ஸோ அது பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு R1 நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ 1 1 1 ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற இந்த எலிமெண்ட் வந்து 9. சரி, இப்போ இந்த ஆப்ரேஷன் எப்படி யூஸ் பண்ண போறேன்னு பாருங்க. ஸோ இது ஈஸியா இருக்கிறதுக்காக தான் நான் இது ஒர்க் பண்றேன். R2ல இருக்க எலிமெண்ட் எல்லாம் எடுத்து எழுதுங்க. R2ல இருக்க எலிமெண்ட்லாம் என்னது? 2 -3 4 13. R1 2ஆல மைனஸ் 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இதுதான் R1. இந்த R1 மைனஸ் 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -2 -2 -2 இதை -2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -18. இதை நம்ம எதுல சப்ஸ்டிட் பண்ணணும்? R2ல சப்ஸ்டிட் பண்ணணும். சரி, R2ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 2 - 2 0 ஆயிடும். இது -5 ஆயிடும். இது 2. அப்புறம் இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணீங்கன்னா -5. ஸோ R2 gives R2 minus R1 பண்ணியாச்சு. இப்போ R3ல பண்ணணும். R3க்கு நான் என்ன பண்ண போறேன்? R3ல இருக்க எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். இதுல இருக்க R3ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் 3 4 5 40. அடுத்தது என்ன பண்ணணும்? R1 -3ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதான் R1. அதை -3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -3 -3 -3 -3 9 3s are 27. சரி, இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. 3 - 3 0. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 - 3 1 5 - 3 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா 40ல 27 போச்சுன்னா 13 வந்துடும். ஸோ நான் சொன்ன மாதிரி R1 யூஸ் பண்ணி இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் நான் ஜீரோ ஆக்கிட்டேன். இப்போ அடுத்த ஆப்ரேஷன் நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R2 யூஸ் பண்ணி இந்த எலிமெண்ட்டை நம்ம ஜீரோ ஆக்கணும். சரி, இந்த எலிமெண்ட் ஜீரோ ஆக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா வெரி சிம்பிள். இதை 5ஆல மல்டிப்ளை பண்ணி ரெண்டு ஆட் பண்ணவே வந்துடும். ஸோ அந்த ரோ தான் நான் இங்கே பண்ண போறேன் பாருங்க. எதை ஜீரோ ஆக்கணும்? R3ல இருக்கிற எலிமெண்ட் தான் ஜீரோ ஆக்கணும். ஸோ இந்த அப்போ R3 தான் சேஞ்ச் பண்ணணும். R3 gives R3ல இருக்க இந்த எலிமெண்ட் 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5R3 பிளஸ் R2, ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் பிளஸ் R2. ஏன்னா ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணவே இதை 5ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணவே ஜீரோ ஆயிடும். அதனாலதான் 5R3 பிளஸ் R2. சரி, அப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? R1 நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ 1 1 1 9. R2வையும் நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ 0 -5 2 -5. ஸோ நம்ம R3 தான் சேஞ்ச் பண்ண போறோம். என்ன சேஞ்ச் பண்ண போறோம்ன்றது பாருங்க. R3 5ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். இதுதான் R3. இதை 5ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0 5 5 2s are 10. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 65. அதாவது 13 வந்து மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? 65 வரும். அதை இங்கே எழுதிக்கங்க. இப்போ R2ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து எழுதணும். R2ல இருக்க எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0 +0 -5 +2 -5. ஸோ இந்த R2ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எழுதியாச்சு. இப்போ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி எதுல போடணும்? R3ல போடணும். ஸோ R3 பார்த்தீங்கன்னா 0 + 0 0 5 - 0 0 சாரி 5 - 5 0 10 + 2 12 65ல 5 போச்சுன்னா 60. ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரியே இந்த எலிமெண்ட்டையும் ஜீரோ ஆக்கியாச்சு யூசிங் R2. சரி, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்க ரெண்டு எலிமெண்ட்டும் ஜீரோ ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த R3ல இந்த கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 12ஆல டிவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்? R3 gives R3 by 12. ஸோ R3 12ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்க.
1 1 1 9 0 minus 5 2 minus 5 இது 0 12 டிவைட் பண்ணா 0 12 டிவைட் பண்ணா 0 12 டிவைட் பண்ணா 1 வந்துரும் இத 12 டிவைட் பண்ணா 5 வந்துரும் சரி இப்போ நான் வர்க்கிங் ரூல்லே சொன்ன மாதிரி அடுத்து இந்த ரெண்டுத்தையும் 0 ஆக்குறதுக்கு R3 ஐ யூஸ் பண்ணனும்னு சொல்லிருக்கேன் அந்த ரூலை தான் நான் யூஸ் பண்ண போறேன் சரி ஃபர்ஸ்ட் எதை 0 ஆக்கலாம் இந்த எலிமெண்ட் 0 ஆக்கலாம் அது R1 so R1 gives R1 minus R3 ஏன்னா ஜஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணவே வந்துச்சு பாருங்க நான் R3 தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னா அதனால தான் அது அடுத்து இந்த எலிமெண்ட் 0 ஆக்கணும் அது வந்து R2 R2 gives R2 minus 2R3 ஏன்னா R3 2ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணவே 0 ஆயிடும் ஸோ நான் அப்பயே சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டுத்தையுமே 0 ஆக்குறதுக்கு R3 ஐ யூஸ் பண்ணணும் அதனால தான் இங்கே R3 யூஸ் பண்ணியிருக்கேன் சரி அப்போ நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாத ரோ எதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ தான் ஏன்னா R1லையும் R2லையும் நம்ம போட போகிறோம் சரி அதுக்கான ஒர்க் பண்ணுவோம் இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன் நல்லா கிளியரா பாருங்க R1ல இருக்க எலிமெண்ட்லாம் என்னது 1 1 1 9 மைனஸ் R3 அப்போ R3ல இருக்க எலிமெண்ட்லாம் -0 -0 -1 -5 இதை சப்ட்ராக்ட் பண்ணி எதுல போடணும் R1ல போடணும் ஸோ 1 - 0 1 1 - 0 1 1 - 1 0 9ல 5 போச்சுன்னா 4 ஸோ R1 முடிஞ்சிடுச்சு இப்போ R2ல இருக்க ஒர்க் பார்ப்போம் R2ல இருக்க எலிமெண்ட்லாம் என்னது 0 -5 2 -5 R3 எல்லாத்தையும் -2ல மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ இது எல்லாத்தையும் -2ல மல்டிப்ளை பண்ணினா -0 -0 -2 -10 இது எல்லாத்தையும் எதில் சப்ஸ்டிட் பண்ணணும் R2ல சப்ஸ்டிட் பண்ணணும் சரி அப்போ பார்த்தீங்கன்னா 0 - 0 0 -5 2 -2 0 இது -15 ஸோ நான் சொன்ன மாதிரி செகண்ட் ரோ R3ல நம்ம எதுவுமே போடாதனால 0 0 1 5 ஸோ ஓவராலாக நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டுத்தையுமே 0 ஆக்கிட்டோம் யூசிங் R3 சரி இப்போ அடுத்தது நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் 0 ஆகணும் யூசிங் R2 சரி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரோல இருக்க எலிமெண்ட்டை 5ஆல டிவைட் பண்ணலாமே ஸோ தட் என்ன பண்ணுறேன் R2வை நான் என்ன பண்ண போகிறேன் R2 by -5 R2வை -5ஆல டிவைட் பண்ணுறேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா R1 நான் எதுவும் பண்ணல 1 1 0 4 R2வை -5ஆல பண்ணீங்கன்னா 0 1 0 3 -5ஆல டிவைட் பண்ணா 3 ஆயிடும் அடுத்தது R3யை நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல 0 0 1 5 ஸோ லாஸ்டா நான் சொன்ன அந்த விஷயத்தை தான் பண்ண போறேன் இந்த எலிமெண்ட் 0 ஆக்கணும் யூசிங் R2 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ நான் என்னன்னா R1 தான் சேஞ்ச் பண்ண போறேன் ஏன்னா இதான் 0 ஆக்கணும் R1 minus R2 இதை டைரக்டாவே சப்ட்ராக்ட் பண்ணலாம் ஏன்னா ஜஸ்ட் சப்ட்ராக்ஷன் தான் இதில் இருக்கு ஸோ R1ல R1 minus R2 1 minus 0 1 1 minus 1 0 0 minus 0 0 4 minus 3 1 ஸோ மற்ற R2 R3 எதுவுமே போடல அதில் இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம் 0 1 0 3 0 0 1 5 ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா Gauss-Jordan மெத்தட்ல ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த இடத்துல எல்லாமே டயகனல் எலிமெண்ட் ஆக்கிடுச்சு மற்ற எல்லாமே 0 ஆக்கிட்டோம் ஸோ இமீடியட்டா இதை வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ சொல்லிடலாம் இங்கே 1 இருக்கு 1 into x is equal to 1 இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்கு 1 into y is equal to 3 அடுத்த ரோல பார்த்தீங்கன்னா z 1 into z equal to 5 இதுதான் ஆன்சர். The solution of the given equation is 135 using Gauss-Jordan method. ஸோ ஜஸ்ட் டயகனல் எலிமெண்ட்டை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்க டேர்ம்லாம் இது x y z ரெப்ரசென்ட் பண்ணோம் அதுல இருந்து அந்த மாதிரி எழுதிடலாம். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.